எப்போ வந்து இந்த பிரேமலதாவை கல்யாணம் பண்ணார் விஜயகாந்த், அன்னையிலேருந்து சுதீஷ்னு ஒரு நாகப்பாம்பு கூடவே வருது. அந்த சுதீஷுக்காக புருஷனையும் இது பண்ணல, பிள்ளைங்களையும் பார்க்கல, தொண்டர்களையும் பார்க்கல, எல்லாரையுமே அடமானம் வச்சிட்டாப்புல. எப்படியா இருந்தாலும் தான் தம்பி மேலே வரணும், அவன் அது அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் வரணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தில் எல்லாரையும் அழிச்சிட்டாப்புல. இப்போ கடைசியாக இந்த திருட்டு திராவிடத்துக்கு கூட போய், அதாவது தன்னுடைய இனத்தவர், அதாவது தெலுங்குக்காரனோட சேர்றன்ற அந்த இனப்பற்று தான் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்களே தவிர, இதில் நீங்கள் வந்து புதுசாக இவங்க அவங்களோட போய் சேர்ந்ததில் அர்த்தம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதுதான் அர்த்தமான விஷயம். இனத்தோட சேர்ந்துருக்குது, அவ்வளோதான். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் நாங்கள் வந்து எங்கள் தொண்டர்கள் சொல்வது போல், எங்கள் மாவட்ட தலைவர்கள் சொல்வது போல் தான் நாங்கள் வந்து கூட்டணி வைப்போம், இதை தானாக முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த திருட்டுக்கே பேர் போன திராவிட கூட்டத்தோட போய் இன்றைக்கி அவங்க போய் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க திமுகவில். இதை எப்படி ஐயா பார்க்குறீங்க? இது வந்து போகிற போக்கில் தான் ஒரு குற்றவாளின்றதை காமிக்காமல் அடுத்தவங்க மேலே குற்றத்தை சுமத்திட்டு போகிறது இருக்குல்ல, அது எல்லாருக்கும் எளிமையான விஷயந்தான். அந்த விஷயத்தை தான் வந்து இந்த பிரேமலதான்றவங்க ரொம்ப கேவலமான முறையில், கட்சின்றது என்னங்க, தலைமை நடத்துறதுக்கு பேர் தான் கட்சியை தவிர தொண்டர்கள் நடத்துறதுக்கு, அப்போ தொண்டன் எதுக்கு? எல்லாருமே தலைவர்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் என்ன அவ்வளோ நல்லவங்களா? தொண்டர்கள் பேச்சை கேட்டு இந்த கட்சி அப்போ தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் பணத்தை கூட எடுத்து கொடுத்துருங்களேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பேரம் பேசி பொட்டியாக வாங்குறீங்களே, அந்த பொட்டியில் கூட கமிஷனை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருங்க தொண்டர்களுக்கு. அது கொடுக்க மாட்டீங்களே? ஒவ்வொரு வாட்டியும் பேரம் பேசுகிறீங்கள, வெக்கமா இல்லை? வெக்கம் இருக்கா இல்லையா? அந்த மனுஷன் உண்மையோ பொய்யோ, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லின்ற ஒரு அந்த இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அப்படியே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருந்தார். ஆனால் அவரும் தன்னோட நிலைப்பாட்டிலேருந்து தடம் மாறினது தான் அதிமுக கூட்டணிலாம். அதிமுக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, இதெல்லாம் வந்து அவருடைய நிலைப்பாட்டிலேருந்து தடுமாறிய பழகு தான் அவரோட கட்சி கிட்டத்தட்ட அப்பயே இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த டேமேஜுக்கெல்லாம் காரணமும் வந்து இதே பிரேமலதா தான். நான் எப்போ வந்து இந்த பிரேமலதாவை கல்யாணம் பண்ணார் விஜயகாந்த், அன்னையிலேருந்து சுதீஷ்னு ஒரு நாகப்பாம்பு கூடவே வருது. அந்த சுதீஷுக்காக புருஷனையும் இது பண்ணல, பிள்ளைங்களையும் பார்க்கல, தொண்டர்களையும் பார்க்கல, எல்லாரையுமே அடமானம் வச்சிட்டாப்புல. எப்படியா இருந்தாலும் தான் தம்பி மேலே வரணும், அவன் அது அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் வரணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தில் எல்லாரையும் அழிச்சிட்டாப்புல. இப்போ கடைசியாக இந்த திருட்டு திராவிடத்துக்கு கூட போய், அதாவது தன்னுடைய இனத்தவர், அதாவது தெலுங்குக்காரனோட சேர்றன்ற அந்த இனப்பற்று தான் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்களே தவிர, இதில் நீங்கள் வந்து புதுசாக இவங்க அவங்களோட போய் சேர்ந்ததில் அர்த்தம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதுதான் அர்த்தமான விஷயம். இனத்தோட சேர்ந்துருக்குது, அவ்வளோதான். இல்லை, தொண்டர்கள் தலைமை தான் திருட்டுத்தனம், தொண்டர்கள் கூடமா திருட்டுத்தனம் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு உண்மையாக இருக்கணும் தொண்டர்கள் வந்து என்னங்க, அதாங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க வந்து தொண்டர் மேலே பழியை போட்டுட்டு தான் அங்கே போயிட்டாங்களே. இதில் தொண்டர்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லிவாக்கத்தில் வந்து இந்த வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி ரோடு இருக்குது. அந்த ரோடை போடாமல் தடுத்துட்டு இருக்கிறது இந்த தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர் இஆர்எஸ் பிரபாகரன். நீ மக்கள் தொண்டு பணியில் இருந்தேன்னா மக்களுக்கு எந்தெந்த வழியிலலாம் நல்லது கிடைக்குமோ அதெல்லாம் பயன்படுத்துறதை பார்க்கணும். உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, சப்பா நான் இந்த கட்சியை பயன்படுத்தி இந்த இடத்துல நான் சாலை போடுறதுக்கு பயன்படுத்துகிறப்பா, மக்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறேன்னா அதைத்தான் செய்யணுமே தவிர, தனக்கு என்ன சாதகம் கிடைக்கும், தன்னால் என்ன அதை வச்சு சம்பாதிக்க முடியும், தன்னால் அதை வச்சு என்ன அதிகாரம் பண்ண முடியும்னு தான் பார்க்குறானுங்களே தவிர, அந்த மாதிரி தான் இந்த இஆர்எஸ் பிரபாகரன் நீங்கள் வந்து வில்லிவாக்கத்தில் ஒரே தொல்லை கொடுத்துட்ருக்காப்புல. அந்த ரோடு இன்னைக்கு வரைக்கும் உருப்படி இல்லாமல் கிடக்குது. நல்லா போட்டுட்டாங்க அந்த ரோடை. அந்த பாதி இடத்துல வந்து லாரியை விட்டு ஸ்டாப் பண்ணி அந்த ரோடை போட விடாமல் பண்ணி இன்றைக்கி பாருங்கள், அந்த ரோடு குண்டு குழியுமாக குப்பை மாதிரி கிடக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த மார்க்கெட்டு குப்பை எல்லாம் அங்கே தான் நாரிட்டு கிடக்குது. இதை பற்றி அங்கேயே தானே கடை வச்சிருக்கிற, அங்கே கடைக்கு வாடகை கூட்டு சம்பாதிக்கிறல்ல, உனக்கு இல்லாத இதுவாக மற்றவனுக்கு இருக்குது? ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குது, ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குது, அதை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்ணல. அது மாதிரி அவனோட கட்சி தொண்டர் கூட இவ்வளோ கேவலமாக இருந்தாங்கன்னா அவங்க தலைமை எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது தான் இந்த திருட்டு திமுக கூட போய் கூட்டணி வச்சது. இல்லை, இப்போ 4.5 வருஷம் ஆண்டுகளில் வந்து அவங்க வந்து தெலுங்கராக இருக்கட்டும், மலையாளி ஆகட்டும், கன்னடா ஆகட்டும், தமிழர்கள் தான் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, ஆணவ படுகொலை எல்லாமே நடந்திருக்கு. முக்கால்வாசி கிராமப்புறத்தில் தேமுதிக இன்னைக்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட தொண்டர்கள் கூட உணர மாட்டாங்களா?
இனிமேட்டாவது இந்த கட்சியில் இருக்கணுமான்னு யோசிப்பாங்களா, யோசிச்சிருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள அந்த தொண்டர்களை நம்ம குறை சொல்கிறத விட இந்த ஒரு காரணத்தை நீங்கள் உங்கள் உள் மனசில் வாங்கி இதோட உண்மை நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் வந்து அண்ணன் விஜயகாந்த நாங்கள் அவர் தான் எங்கள் தன்மான தலைவர், அதனால் யார் எது பண்ணாலும் எங்கள் கட்சி இந்த இப்போ ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருக்கானுங்கள, அதே மாதிரி உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருக்கிறானுங்களே, எவ்வளவோ 60 வருஷமாக பட்டாச்சு, எல்லா கேவலத்தையும் பார்த்தாச்சு. இருந்தும் நான் என்னோட தானை தலைவர் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு. டேய், நீ போடுற ஓட்டு எம்ஜிஆருக்கு எப்படா போவோம்? இங்கே இருக்கிற திருட்டு பயல்களுக்கு தாண்டா போவோம். அதையே நீங்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் என்னதான் இருந்தாலும் விஜயகாந்த் அவரோட கட்சி, அதுக்காக அவருக்கு தான் ஓட்டு போடுன்னு போட்டேன்னா நாளைக்கு ஓம் பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு நடுத்தருவில் பிச்சை தான் எடுக்கணும். நல்ல படிப்பு இருக்காது, நல்ல கல்வி இருக்காது, நல்ல மருத்துவம் இருக்காது, நல்ல குடிநீர் இருக்காது, சுத்தமான காற்று இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. நாளைக்கு எது இல்லைன்னா அவன் நாட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான். நீ எங்கே போக? நமக்கு இருக்குது இந்த ஒரு மண்ணு தான். அப்போ நீங்கள் அவங்க சுய லாபத்துக்காக எதையும் செய்வாங்க. அது நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு வர்ற 26 தேர்தலில் சரியான ஆளுக்கு வாக்களித்தா மட்டும்தான் இதில், அதாவது தொண்டர் சொன்னதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு திரும்பி ஒரு செருப்படி கொடுக்கணும்னா உங்கள் வாக்கை மாற்றி போடுங்க. நன்றி.